இவர் பேசின சில வரிகளை தான் நான் கவனித்தேன். அது எதார்த்தமா இப்போ சாயந்தரம் தான். இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டனால ஃபோன்லாம் ஓப்பன் பண்ணலை. ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு வச்சுங்க, அதுவும் இப்படி ஒரு அதிர்ச்சியான மிக மோசமான விஷயம் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தூக்கம் இருக்காதுங்க. எனக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் 11 மணி வரைக்கும் முழிச்சிட்டு நோண்டிகிட்டே இருக்கிறதுல எனக்கு காலையில் எழுந்திரிச்சா முகம் விகாரம் ஆகிடும். அந்த கண்ணாமட்டையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நைட்டு தூங்கலைன்னா கண்ணெல்லாம் சிவந்து போயிடுங்க. சார் கண்ணை பாருங்கள் எவ்வளோ அழகாக வெள்ளை வெள்ளையன்னு இருக்குது. நான் எடுத்த உடனே இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது அவர் கண்ணை தான் கவனித்தேன். செம்ம வெள்ளையாக இருக்கேயா, நல்லா தூங்குனதுக்கான அடையாளம்லாம் நல்லா தெரியுதே அப்படின்னு தோணுது. அவர் என் ரசிகர்களை பழி வாங்காதே, ரசிகர்களை திட்டாதே, உனக்கு பழி வாங்கன்னா என்னட்ட வா சிஎம் சார் அப்படின்றாரு. இவரை கோர்ட்டில் வச்சு நீதிபதி கேள்விகள் கேட்கணும், அப்போ இவர் பதில் சொல்லணும். அதை அப்படியே வீடியோ எடுத்து பொது வெளியில் எல்லா மக்களும், தமிழ்நாட்டு மக்கள், இந்திய மக்கள், உலக மக்கள்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி போடணும். தயவு செய்து நீதிபதி இவர்கிட்ட கேள்வி கேட்கணும், இவர் எப்படி பதில் சொல்கிறாருன்னு பார்க்கணும். அந்த வாய்ப்பை பொதுமக்களுக்கு கொடுங்க, தயவு செய்து கொடுங்க. மிக மோசமான தந்திரக்காரனாக இருக்கார் அந்த நடிகர், மிக மோசமான தந்திரக்காரர். இவரோட படம் தலைவா படம் ரிலீஸ் ஆகிறதுல பிரச்சனை இருந்தப்போ ஜெயலலிதா பார்க்க முடியாமல் திரும்பி வந்தவர் தான் இவர். மிக மோசமான தந்திரம். எத்தனை படம் உதயநிதி ஸ்டாலின் அவங்க இல்லை சன் டிவிக்கு இவர் நடித்து கொடுத்துருப்பாரு, அவங்கக்கிட்ட சம்பளம் வாங்கியிருப்பார். அரசியல்வாதிகள்னாலே அவங்களுக்குன்னு ஒரு குணமானம் இருக்குதுன்னு எனக்கும் தெரிய தான் செய்யும். அதுக்காண்டி இந்த புது அரசியல்வாதிக்கு இப்படி ஒரு குணம் இருக்குதுன்னு எனக்கு தெரியவே செய்யாது. இவர் விக்டிம், பாதிக்கப்பட்டவங்களை இவங்களுக்குரிய ஆள்களாக எடுத்துக்கிறார். நான் பேச வேண்டியதெல்லாம் அவங்ககிட்ட மட்டும்தான், அவங்கக்கிட்டலாம் யார்கிட்டையும் நான் பதில் கொடுக்கணும் எந்த ஒரு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறாரு. எனக்கு பாவமாக இருக்குது, மக்களை பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்குது. சுதாரிச்சிருவாங்க நான் நம்புகிறேன், கண்டிப்பாக சுதாரிச்சிருவாங்க நான் நம்புகிறேன். கடவுள் கண்டிப்பாக எல்லாருக்கும் அவங்களுக்கு ஏதோ ஒரு மாயத்திரை இருக்குது, அந்த திரையை விலக்கி அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் புரிகிற மாதிரி, கெட்ட விஷயங்களும் புரிகிற மாதிரி கொண்டு போகணும். எல்லாம் உள்ள அந்த சிவபெருமான் வழி ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நான் மனமாற வேண்டிக்கிறேங்க.